சோப்பாடி. ஆக்சுவலா இந்த மாதிரி நான் எப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ பல தடங்கள் ஏற்படுது. அண்ட் யூடியூப் வீடியோஸ்க்கு மட்டும்தான் இது ஏற்படுது. இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோஸ்க்குலாம் ஏற்பட மாட்டேங்குது. ஏன்னா நம்ம யூடியூப்ல மேபி பெருசா போடுறோம், இந்த மேபி நிறைய விஷயங்களை சொல்றோம் அப்படின்னால இருக்கலாம், மேபி என்னன்னு தெரியல. ஸோ நடக்குதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்க்கு போயிருக்கீங்க அப்படின்னா சில விஷயங்களை உங்களால உணர முடியும். இல்ல நான் இதெல்லாம் உணர்றேன், நான் என்ன இந்த ஹையர் ஸ்டேட்ல இருக்கேனா அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்ல போறேன். இது எல்லாமே நான் இருக்கிற லெவலுக்கு மட்டும்தான், அதை விட பெருசு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா என்னால் உணர முடியாதுல்ல. நான் இருக்கிற லெவலுக்கு மட்டும் சொல்றேன். 7 விஷயங்கள் சொல்றேன். அண்ட் லாஸ்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்றேன். உடனே எல்லாருமே சர்ன்னு கிளிக் பண்ணி லாஸ்ட்டுக்கு போயிடாதீங்க, ஃபுல்லாவே இந்த வீடியோவை பாருங்க. ரேஷ்மன் பண்ணிய சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மாற்றம் என்பது நம்மளிருந்து தான் தொடங்கும். அண்ட் உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, உயிர் சார்ந்து ஒரு 4 ப்ராக்டிஸ் வச்சிருக்கோம். அது ரொம்ப கம்மி விலையில. மெடிடேஷன்லாம் 98 rupees தான். reshmanmani.in அப்படிங்கிற வெப்சைட்ல ரெக்கார்டட் கோர்ஸா இருக்குது. அதை நீங்க எப்போ வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணி லைஃப் டைம் ஃபுல்லா உங்களால அந்த வீடியோஸா பார்த்துக்க முடியும். நிறைய பேர் மேபி சவுண்டு கரெக்டா இல்ல, இது சில பேர்லாம் சவுண்டு கரெக்டாவே இல்லை போ அப்படி சொல்லி திட்டிட்டு போறாங்க. சவுண்டு நல்லா இருக்குது, இல்ல பர்ஃபெக்டா இருக்கு, நான் ஸ்டூடியோ போறேன், நான் காசு செலவு பண்ணி எல்லா வீடியோஸும் பண்றேன் அப்படின்னா உண்மை நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா உண்மைக்கு கம்மியான வியூஸ் தான் வரும், பொய்க்கு நிறைய வியூஸ் வரும். ஸோ அதனால இப்ப நான் உண்மை சொல்றேன் அப்படின்னா அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். ஓகே, இந்த எனர்ஜியை பத்தி போட்ட வீடியோ வந்து மிகப்பெரிய ரகசியம். அது நிறைய பேர் நீங்க சொல்லி பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ரகசியங்கள், இந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சா கிடைக்கும், இல்ல உங்களுக்கு கிடைக்கணும்னு இல்ல அப்படின்னா அது கிடைக்கவே கிடையாது. இந்த மாதிரி வீடியோஸும் கூட இப்ப நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பா போய் சேரும். இப்போ உங்களோட லைஃப் ஏதோ ஒரு விஷயத்தால மாறணும் அப்படின்னு இருந்ததுன்னா என்னோட வீடியோ இல்ல, அப்பதான் நான் வீடியோவே போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி எனக்கு ஒரு எண்ணம் வரும், ஓகே இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ நீங்க ஓபன் பண்ணி பாப்பீங்க. உங்களுக்கு அந்த டைம் இது இருந்ததுன்னா உங்களால பார்க்க முடியும். அப்படியே நீங்க முழுசா பார்த்தாலும் அது புரியாது. மேபி புரிஞ்ச மாதிரி தோணினாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பண்ணி அதை நீங்க டெவலப் பண்ணி நீங்க பெரிய ஆள் ஆவறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காகத்தான் நான் பண்ணேன், எனக்கு பண்ண சொன்னாங்க என் பிரெயின்ல, அதனாலதான் அது வந்திருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தமே. இப்போ கூட ஸ்டாண்ட் இல்ல, ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு. என்னோட கையை வச்சுதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு ஹையரான ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுற முதல் விஷயம் என்னன்னா எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் கனெக்டட் ஆகிருக்கு அப்படிங்கறது அர்த்தம். அதை பாருங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நான் என் மண்டக்குள்ள ஒரு வீடியோ வருது, இதை பத்தி வீடியோ போடலான்னு வருது அப்படின்னா அது உங்களுக்காக கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். அப்போ நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் பெரிய அளவுக்கு சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் இம்பாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப நான் பேசிட்டேன்னா அது உன்னத்தை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த டாமினோஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அடுக்கி வச்சுட்டு தள்ளுவாங்க, அதெல்லாம் அது அடுத்து போய் தள்ளி விழுந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அது எல்லாமே எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம தசாவதாரம் படத்துல சொல்லுவார்ல, ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது வந்து வேற ஒரு ஊர்ல ஒரு புயலே உருவாக்கக்கூடியது. இந்த பட்டாம்பூச்சி பறந்தால்தான் அங்க புயலே உருவாச்சு. அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷனை சுத்தி இருக்க எல்லாமே இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இதை தாண்டி நிறைய விஷயங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என் மண்டக்குள்ள வந்தது, அதை தான் நான் சொல்றேன். அதை தாண்டி பெரிய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதை ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நம்ம பேசுவோம். ரெண்டாவது, டைம் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு புரியும். என்ன ப்ரோ சொல்றீங்க, டைம்ன்றது இல்யூஷனா? எல்லாருக்குமே 24 hours தானே. ஓகே, இப்போ நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா இருக்கீங்க, நீங்க மெடிடேட் பண்றீங்க, உங்களோட எண்ணங்கள் ஸ்லோ ஆகும். இப்போ டைம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒன்னான்னா உங்களுக்கு பிடிச்ச பீரியட் ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வரும், அது டப்புன்னு போயிடும். உங்களுக்கு பிடிக்காத பீரியட் அது ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ டைம் வந்து உண்மை கிடையாது. எது டைமை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா நம்ம பிரெயின் தான். நம்ம பிரெயின்ல இருக்க தாட்ஸ் தான். இப்போ இவ்வளோ 10,000 தாட்ஸ் வந்ததுன்னா ஒரு டைம் அப்படின்னா உங்களுக்கு மெடிடேட் பண்ணி அந்த தாட்ஸை கம்மி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா 1 hour அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கிளாக் ஓடும். நம்ம மூளை அப்படி இயங்காது. நம்ம ரொம்ப ஸ்பீடாகவும் ஈஸியாகவும் நம்மளால இயங்க முடியும். மூணாவது, எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இங்க எல்லாமே உருவானது வந்து எனர்ஜியும் வைப்ரேஷன் தான். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் அப்படின்னா நான் ஐகான்ல கொடுக்குறேன், அதை பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை முழுசா பாருங்க. அது உங்களுக்கு எனர்ஜினா என்ன, வைப்ரேஷனா என்ன அப்படிங்கிறது புரியும். இந்த உலகத்துல எல்லாமே எனர்ஜியால் ஆக்கப்பட்டது தான். அந்த எனர்ஜியா தான் நம்ம மெடிடேஷன் மூலியமாவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலியமாவும் உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கோம். உயிருக்கான சக்தியா அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எவ்வளவு எனர்ஜி உங்களுக்குள்ள வருதோ அவ்வளோ பெரிய ஆளா உங்களால ஆக முடியும், அவ்வளோ செல்வாக்கான ஆளாக முடியும், அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல் பீயிங்கா உங்களால ஆக முடியும். அப்போ
அப்போ வைப்ரேஷன் என்ன? எனர்ஜி அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். அது ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு வைப்ரேஷன்ல இயங்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு பணம் சார்ந்து எனக்கு வேணும். பணம் சார்ந்த வைப்ரேஷன்ல நீங்க இயங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துடும். எப்படி ரேடியோ மாதிரி. ரேடியோவில் டியூன் பண்ணுவீங்களா? ஃப்ரீக்வன்சி தான், எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். ரேடியோவில் 106.4 அந்த மாதிரி ஏதோ வரும்ல, அது நம்ம டியூன் பண்ணும்போது அந்தந்த எஃப்எம் வரும், கேட்கும், ரிசீவ் ஆகும் ரேடியோவில். அதே மாதிரி தான் நம்ம அந்தந்த வைப்ரேஷன்ல இயங்கும் போது அது அதில் நமக்கு ரிசீவ் ஆகும். நிறைய பேருக்கு எனக்கு கஷ்டமாவே இருக்குது, ஏனே தெரியல. ஏன்னா நீங்க கஷ்டமான ஃப்ரீக்வன்சி வச்சிருக்கீங்க, அதுதான் ரிசீவ் ஆகுது. அப்போ மாத்தணும்னா ஹாப்பியான ஃப்ரீக்வன்சிக்கு மாறுங்க, உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் ரிசீவ் ஆகும். நாலாவது விஷயம், எல்லாமே மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எல்லாமே மாயையால ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எல்லாமே ஏதோ ஒரு பொய்யால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் பொய், உண்மை எது அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க அந்த கடவுள் மட்டும்தான் உண்மை. நீங்க ஒன்னு டிசைன் பண்ணி வச்சிருப்போம், இவங்கெல்லாம் நல்லவங்க, இதெல்லாம் உண்மை, இதுதான் உண்மை, இதெல்லாம் பொய், அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே அப்படித்தானா அப்படின்னா எதுவுமே அப்படி கிடையாது. உண்மை நீங்க மட்டும்தான், உங்களோட மைண்ட், உங்களோட பிரெயின் மட்டும்தான். அதுதான் கடவுள். மேட்ரிக்ஸை பத்தி நம்ம பேசலாம். ஆனா நம்ம நிறைய பேசணும்னா மேபி நீங்க சிரிச்சிருவீங்க, இல்ல யாராச்சும் நம்மளை கலாய்ப்பாங்க. இது மட்டும்தான் நடக்கும். ஸோ சுத்தி இருக்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல்ல வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டைம் புரியும். அந்த டைம் ஓகே ரேஷ்மன் ப்ரோ சொன்னாரு அப்படின்னு நீங்க யோசிப்பாங்க. அஞ்சாவது விஷயம், நீங்க நேச்சரை லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த நேச்சர் லவ் அப்படிங்கிறது எல்லார்கிட்டயுமே இருக்குது. நம்ம எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேலைக்கு போனாலும், செடி, மரம், கொடி, அனிமல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா லவ் வரும். அது ஏனே தெரியாது. ஏன்னா அதுதான் உண்மையான ஹீலர், அதுதான் உண்மையான எனர்ஜியை வச்சிருக்குது. அப்ப அதை தேடிதான் நம்ம போவோம். ஆனா என் கூட இருக்கவங்க, மீன்ஸ் நான் இப்ப சிட்டில இருக்கேன், சிட்டில இருக்கவங்க வந்து நான் என்ன பண்ணணும், கடைசி காலத்துல ஒரு விவசாயம் பண்ணணும், செடி கொடிலாம் வச்சு மாடுலாம் வளர்க்கணும். ஸோ இப்படிதான் உங்க பிரெயின் போகுது பாருங்க. அது ஏனே தெரியாது. ஸோ ஸ்பிரிச்சுவல்ல இருக்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய ஹீலர், அதுகிட்ட தான் அதிக எனர்ஜி இருக்குது, அதுதான் நம்ம தாய். கடைசியில நம்ம அதுகிட்ட தான் போக போறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ அதிகமா நீங்க நேச்சரை லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நேச்சர் ஏதாச்சும் ப்ரோ பார்ட்டி பண்ணலாம் போலாம் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்டிலாம் ஆனா ப்ரோ ஏதாவது மலைக்கு போவோம் அப்படின்னு தோணும், ஏதாவது பீச்சுக்கு போவோம், பீச் வரோமா யாருமே இல்லாத பீச் அப்படி தோணும், ஏதாவது ஒரு காட்டுக்கு போவோம் அப்படின்னு தோணும், ஏதாவது அட்வென்ச்சர், இது எல்லாமே தோணும். ஏன்னா அதுதான் நம்மளோட தாய், அதுதான் நமக்கு எனர்ஜி கொடுக்குது, அதுதான் உண்மையான ஹீலர் அப்படிங்கிறது உண்மையால ஸ்பிரிச்சுவல்ல இருக்கவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாது, அவ்வளவுதான். இப்போ நான் சொல்ற எல்லா விஷயங்களும் உண்மை, இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஸ்பிரிச்சுவல்ல இருக்க நமக்கு இதெல்லாம் புரியும், அவ்வளவுதான். ஆறாவது விஷயம் என்னன்னா இன்னர் ஜர்னி. அதாவது இங்க சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல, இவன் என்ன திட்டுறான், இவனுக்கே என்ன பிடிக்குது, இவனுக்கே என்ன பிடிக்க மாட்டேங்குது, இவருக்கு இதெல்லாம் நடக்குது, இவரு எனக்கு இதெல்லாம் நடத்துறாரு, என்னது ஒண்ணுமே புரியல. ஒருத்தன் நல்லவன் சொல்றான், ஒருத்தன் கெட்டவன் சொல்றான், ஒருத்தன் இதுன்றான், ஒருத்தன் அதுன்றான், ஏதோ லேபிள் பண்றான். எனக்கு சில விஷயங்கள் நடக்குது, எனக்கு சில பேர் இதை பண்றாங்க, எனக்கு சில பேர் இது நடக்குது. இது எல்லாமே ஏன் தான் நடக்குது? வெளியில போயிட்டு எல்லாரையும் திருத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். நார்மல் பீப்புள். இப்போ அரசியல் இருக்குது, அரசியல் எப்படி இப்படி இருக்கு, சாக்கடை அப்படி இப்படி இப்படி இப்படி, சொசைட்டி ஏன் இப்படி இருக்கு, அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்லுவோம்ல. உண்மையான ஸ்பிரிச்சுவல் பீயிங்க்கு தெரியும் எதுவுமே வெளியில இருந்து வர்றதில்லை, நமக்குள்ளதான் இருக்குது. நம்ம ஒரு இப்போ நமக்கு சுத்தி ஏன் கோவமா, எப்பவுமே கோவம் சார்ந்த விஷயங்கள், ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கேன்னா இப்போ மாத்த வேண்டியது அவங்களாயா அப்படின்னா ஸ்பிரிச்சுவலுக்கு முன்னாடி ஆமா அவங்களதான் மாத்தணும். எப்படி இருக்கான் பாரு, ஏன் தான் இப்படி இருக்கானோ. ஸ்பிரிச்சுவல்குள்ள வந்துட்டோம்னா நம்ம சரியில்லை, நம்ம இன்னர் ஜர்னி பண்ணணும், நமக்குள்ள போய் மாத்தணும் அப்படிங்கிறது புரியும் நிறைய பேருக்கு. அப்போ நம்மலாம் ஒரு டைம் எல்லாம் கோவம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், ஏன் வருதுன்னே தெரியாது. அப்போ உள்ளக்குள்ள போயிட்டு கோவம் தியானம் பண்ண 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 கோவம் அப்படிங்கிறது எனக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு போயிடுது. எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான் நடக்குது, அவங்களெல்லாம் கோவம் இல்லை, எனக்கே கோவம் வருது, ஏன்னா எனக்குள்ள அந்த கோவம் இருக்கு. அப்போ நான் மாத்தினாதான் சுத்தி எல்லாமே மாறும். சுத்தி ஒருத்தவங்களை ஏமாத்தவே மாட்டேங்கிறாங்க, ஆனா என்ன மட்டும் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி? ஏன்னா ஏன்னா எல்லாருக்கும் நடக்குது, ஆனா நம்ம மட்டும் தான் இறையா வரோம்னா நம்ம மாறணும், நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம மாறணும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். ஏழாவது விஷயம் என்னன்னா அமைதி. அமைதிக்கான ரகசியம் என்ன அப்படிங்கிறது புரியும். இங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே, இந்த 7 விஷயமே இன்டர் கனெக்டடா தான் இருக்கு. அதான் எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட் தான். இந்த 7 விஷயம் மட்டும் எப்படி இன்டர் கனெக்டடா இருக்கும், இல்லாம இருக்கும், அதே இன்டர் கனெக்டட் தான். இப்போ சைலண்டா இருக்கும்போது நம்மளால அதிக எனர்ஜி எடுத்துக்க முடியும், நம்ம பாடி பயங்கரமா ஹீல் ஆகும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மௌன விரதம் இருந்தாங்கன்னா உங்களோட ஸ்கின் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், ஏன்னா எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமா ஏறி. அதை தாண்டி
அப்போ ஏன்னா இது எமோஷன் வருது, நான் போய் காட்டிடுறேன். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்ட்ன்றப்போ ஒரு எமோஷனை நீங்க உள்ள வருதுன்றதுக்காக அதை அப்படியே வெளியே காட்டுறீங்க அப்படின்னா, அது நீங்க ஒண்ணு ஒரு சிங்கிளை புஷ் பண்ண மாதிரி அடுத்தடுத்து சிங்கிள் புஷ் பண்ணிட்டே இருக்கும். அது ஒரு நாள் உங்ககிட்டயே வரும். பல உலகம் ஃபுல்லா சுத்தி உங்ககிட்டயே வரும். எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை இங்க அடிக்கிறதும் அமெரிக்கால போயிட்டு சுனாமி வர்றதோ இல்ல அது என்னது புயல் வர்றது கனெக்டடோ அதே மாதிரி தான். என்னோட எமோஷனை நீங்க காமிக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா அது ஏதோ ஒரு விஷயத்த நடத்தும். அது ஒரு ஒரு கட்டத்துல உங்களுக்கே வரும். ஸோ அப்பயுமே சைலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய நேரத்துல நம்ம லொடன்னு பேசணும்னு வைங்களேன், மரியாதை கிடைக்காது. சில டைம் சைலண்டா இருந்தோம்னு வைங்களேன், நிறைய மரியாதை கிடைக்கும். மரியாதை கிடைக்கிறதுன்றதுக்காக நம்ம சைலண்டா இருக்கணும்னு கிடையாது. இருந்தாலும் சைலன்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயங்களை மாற்றும். அதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது இதெல்லாம் தேவையோ, எனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது, எப்போதான் புரியும், எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். இருட்டு ரூம்ல கண்ணை மூடிட்டு சைலண்டா இருங்க ஒரு மணி நேரம் இல்ல அரை மணி நேரம் டெய்லி. அப்போ உங்களுக்கு தெரியும் உங்க பக்கத்துல யார் இருக்கா, இல்ல உங்களுக்குள்ள யார் இருக்கா, கடவுள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த சைலன்ஸ் தான் விபாசனா. உங்களோட கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் எல்லா விஷயத்தையும் அழுத்தி கரகரகரன்னு தேய்ச்சி அங்க இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து விடுறோம். ஸோ எல்லாத்தையும் விட பவர்ஃபுல் சைலன்ஸ் அப்படிங்கிறது தான்.